செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர் நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தாங்க செல்லங்களா. அந்த ஆடுகளுக்கு அவன் 3 வேளையும் நன்றாக சாப்பாடு போட்டு மிகவும் பாசமாக வளர்த்து வந்தாங்க. அந்த ஆட்டு கூட்டத்துல ஜானு அப்படின்ற ஒரு துடிப்பான ஒரு ஆடு இருந்தது செல்லங்களா. அந்த ஆடு எப்ப பார்த்தாலும், என்னடா இது, இந்த எஜமான கைக்குள்ளாரே நம்ம அடங்கி இருக்க வேண்டியதா இருக்குதே, காட்டுக்கு போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரணும்னு நினைச்சுது. ஆனா எஜமானன் தான் விட மாட்டார்ல. அதனால இது என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு நாள் யாருக்கும் தெரியாம எஜமான வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு சென்றுச்சு. காட்டின் அழகையும் வீசிய இனிமையான காற்றையும் அனுபவித்த இந்த ஆடு, சுதந்திர காற்றை நான் சுவாசிக்கும் இந்த நேரம் சொர்க்கமடா சொர்க்கம் என்று பாட்டு பாடியபடி காற்றில் அசைந்தாடும் புல்லின் வேகத்துக்கு ஏற்ப தன்னுடைய உடலையும் அசைத்து அசைத்து சென்று கொண்டிருந்தது இந்த ஜானு ஆடு. அப்பொழுது திடீரென ஒரு ஓநாய் கூட்டத்தை பார்த்தது. ஓநாய்களை பார்த்ததும் பயத்தில் ஆட்டுக்கு பேச்சே வரல செல்லங்களா. ஆடும் ஓநாய் கூட்டத்தை பார்த்து எப்படியாவது என்ன கொல்லாமல் விட்டு விடுங்கள் என்று கெஞ்சியது. உடனே ஓநாய் கூட்டத்தின் தலைவனும், உன்னை கொல்லாமல் விட வேண்டும் என்றால் இன்று முதல் நீ எனக்கு அடிமையாகி நாங்கள் சொல்வதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறியது. ஆடும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டது செல்லங்களா. ஜானு ஆட்டினை ஓநாய் கூட்டம் விரட்டி விரட்டி வேலை வாங்கின செல்லங்களா. ஆட்டிற்கு நிம்மதியே இல்லை. சாப்பிடுவதற்கு கூட ஓநாய் கூட்டம் டைமே கொடுக்கல. 2-3 நாட்களுக்கு ஒரு முறை தான் கொஞ்சம் புல்லும் தண்ணீர் மட்டும் கொடுத்தன. ஒரு நாள் இரவு கண்களை மூடி படுத்திருந்தது இந்த ஜானுவாடு. இந்த ஓநாய் கூட்டத்திடம் இருந்து தப்பி ஓட வேண்டும் என்று ஆடு நினைத்தது. திடீரென ஆட்டினை யாரோ தொடுவது போல இருந்தது. அது ஒரு அன்பான தொடுதல். அந்த ஆட்டிற்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு தொடுதல். கண்களை விருட்டென திறந்து பார்த்த அந்த ஜானுவாடுக்கு இன்ப அதிர்ச்சி. அந்த ஆட்டின் எஜமானன் நின்று கொண்டு இருந்தார். கை காலெல்லாம் ஒரே ரத்தம். ஆடு பதறி போய், எஜமானரே, என்ன கோலம் இது? உங்களது கை காலெல்லாம் ஒரே ரத்தமாக உள்ளதே என்று கேட்டது. அதற்கு எஜமானரோ, ஜானு, நீ போனதுல இருந்து நான் தூங்கவே இல்லப்பா. என்னிடம் உள்ள மீதி ஆடுகளை எல்லாம் தொழுவத்துல பாதுகாப்பா கட்டிட்டு உன்னை தேடி தேடி அலைந்த. கடைசியா இங்கேயும் வந்து பார்த்தேன். நீ ஓனா கூட்டத்துல நடுவுல படுத்து கொண்டு இருந்த. உன்னை காப்பாத்துவதற்காக நான் வந்த போது ஓநாய்கள் என்னை கடித்து பீறின. கை காலெல்லாம் ஒரே ரத்தம். ஆனாலும் உனக்காக நான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன். எப்படியோ அந்த ஓநாய் கூட்டத்தை நான் விரட்டிட்டேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் ஜானு, நீ என்னுடனே வந்து விடுப்பா என்று அன்போடு அழைத்தார் இந்த எஜமானர். ஜானு ஆடும் எஜமானரின் அன்பை எண்ணி கண்ணீர் சிந்தியது செல்லங்களா. அப்புறம் என்ன, எஜமானருடன் தன்னுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டது இந்த ஜானு ஆடு. அன்பு செல்லமே, கதையை கேட்டீங்களா செல்லங்களா? இந்த ஜானு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்களா? அது எஜமானர் அந்த ஜானு ஆட்டை ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க செல்லங்களா. ஏன்னா எஜமானர் கிட்ட பாத்தீங்களா நிறைய ஆடு இருந்துச்சு செல்லங்களா. ஆனா எஜமானன் என்ன பண்ணாரு, அந்த நிறைய ஆடுகள் இருந்தாலும் காணாம போன அந்த ஒரு ஜானுவை தேடி எப்படியெல்லாம் வந்தாரு பாத்தியா செல்லங்களா. அந்த ஜானுவை பார்த்த உடனே என்ன பண்ணாரு, ஐயோ நம்ம ஜானு ஆட்டுக்குட்டி இங்கதான் இருக்கு அப்படின்னு
ஓநாய் கூட்டத்துக்குள்ளார எல்லாம் போய் போராடி என்ன பண்ணாரு, அவருக்கு கை கால் எல்லாம் நிறைய ரத்தம் செல்லுங்களா. ஆனாலும் அவர் பின்வாங்கல. போனா போயிட்டு போகுது, ஒரு ஆடு தானே போயிட்டு போகுதுன்னு அவர் நினைக்கவே இல்லையா அன்பு செல்லமே. அந்த ஒரு ஆடு கூடயும் அந்த எஜமானருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு செல்லங்களா. அதனாலதான் அத்தனை போராட்டம் போராடி அந்த ஜானுவை அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. எதனால கூட்டிட்டு போனாரு, அந்த ஜானு ஆட்டுக்குட்டி மேல அவ்வளோ அன்பு செல்லங்களா. ஒரு எஜமானரே, ஒரு மேய்ப்பருக்கே அந்த ஆட்டுக்குட்டி மேல இவ்வளோ அன்பு இருக்கும்போது, நம்மளை படைச்ச, நம்மளை உருவாக்குன நம்ம ஏசப்பாக்கு எவ்வளோ அன்பு இருக்கும் பாத்தியா செல்லங்களா. உங்க ஒவ்வொருத்தர் மேலயும் ஏசப்பாக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க செல்லங்களா. ஆனாலும் அவருக்கு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்லங்களா. ஏன்னா பைபிள்ல ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா செல்லங்களா. பாத்தியா, ஏசப்பா என்கிட்ட நிறைய பேர் ஏசப்பா கிட்ட இருக்காங்க. ஆனாலும் ஏசப்பா மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷமா இருப்பாரா செல்லங்களா. நீங்களும் இன்னைக்கு ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவாரு. அன்பு செல்லமே, நீ ஒவ்வொருத்தரும் இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு செல்லமே, நீங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்லங்களா. அவருடைய அன்பு இருக்கு இல்லையா, இந்த உலகத்திலேயே அந்த அன்புக்கு நிகரான அன்பு எதுவுமே கிடையாது செல்லங்களா. அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு செல்லங்களா. அப்படிப்பட்ட அந்த அன்பான ஒரு நேசரை இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த சின்ன வயசுலயே நீ ஏத்துக்கிட்டேன்னு வையேன், ஏசப்பா உன்னை அழகா கூட்டிட்டு போவாரு செல்லங்களா. உன்னுடைய பாவத்தை எல்லாம் ஏசப்பா மன்னிச்சு உன்னை நல்ல பிள்ளையா உன்னை மாற்றிடுவாரு செல்லங்களா. அப்புறம் என்ன, ஏசப்பா மடியில நீங்க அழகா உட்காந்துக்கலாம். நீங்க எங்கெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கீங்களோ, லோன்லியா இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில இந்த சின்ன வயசுல நீங்க ஏதாவது பிரச்சனைக்குள்ளார மாட்டிட்டீங்கன்னு வைங்களேன். நிறைய நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கடத்திக்கிட்டு போறாங்க. ட்ரக்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாமே சாக்லேட்ஸ்ல எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க செல்லங்களா. நமக்கு தெரியாது, ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு செல்லங்களா. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்காம பாதுகாத்துறதுக்கு அந்த உன்னதமான ஒரு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நீ பர்சனலா நீ ஏத்துக்கிட்டேன்னா ஏசப்பா உன் கூடயே இருப்பாரு. அந்த ஞானத்தை கொடுப்பாரு. உன்னைய அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து உன்னை தப்பிச்சும் கொண்டு போயிருவாரு செல்லங்களா. சரியா என் அன்பு செல்லமே, இன்னைக்கே நீ என்ன பாவம் செஞ்சோ அந்த பாவத்தை எல்லாம் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு செல்லமே. மன்னிப்பு கேட்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாரு, பரலோகம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும் செல்லங்களா. நீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்சத உங்க மம்மி டாடி வாங்கி கொடுக்கும் போது நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க செல்லங்களா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. அதே மாதிரி அப்பா இந்த ஏசப்பா மட்டும் நீ மட்டும் உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டுட்டேன்னா பரலோகம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என் அன்பு செல்லமே, இன்னைக்கு அவரை உன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் ஒருக்கா சொல்லலாமா? மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா செல்லங்களா? லூக்கா 15:7. சொல்லுங்க பாப்போம். பாத்தியா, நம்ம ஏசப்பா எப்படி நமக்காக சொல்லியிருக்காரு பாத்தியா செல்லங்களா. அக்காவுக்கு இந்த வசனம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு செல்லங்களா. ஏன்னா எனக்காக ஒரு நேசர், என்னை மட்டும் நேசிக்கிற ஒரு நேசர், என் மேல அவ்வளோ அன்பு வைக்கிற ஒரு கடவுள், அது யாருன்னா என்னுடைய ஏசப்பா தான் இல்லையா. அக்காவுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா இந்த வசனம் படிக்கும்போது. இந்த சந்தோஷம் இன்னைக்கு உன் கூடயும் நான் ஷேர் பண்றேன் செல்லங்களா. நீயும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இந்த வார்த்தைய இறுக பிடிச்சுக்கோ. இன்னைக்கே அக்கா கதை முடிச்ச உடனே முட்டி போட்டு இந்த வார்த்தையை நீ சொல்லி ஜெபம் பண்ணு. ஏசப்பா கிட்ட நீ ப்ரே பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க,
உன் இருதயத்துக்குள்ளார வந்து உன்னை அப்படியே கிளன்ஸ் பண்ணி உன்னை பியூரிட்டியா மாத்திடுவாரு செல்லமே. சரியா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? அக்கா மறுபடியும் நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.